தேவனை தரிசிக்கும்படி வசனம் இப்படியே சொல்லியிருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதும் இல்லை. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. வருட இறுதியில் தானே கர்த்தருடைய பிரசன்னமும் சமூகமும் உங்களை மூடிக்கொள்ளட்டும். ஆனா அவருடைய கரங்கள் உங்களை அரவணைகளா இருக்கட்டும். பாருங்க, அவர் இன்னும் தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை உங்கள் மேல ஊற்றி உங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தட்டும். இந்த நாட்கள் நாம் சுத்திகரிக்கப்படும் நாட்கள், கரைத்திரை என்று ஒன்றுமில்லாதபடிக்கு பரிசுத்தப்படுத்துகிற ஒரு நாட்கள். ஆனா புத்தாண்டில் வாக்கு தத்தங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்கும் ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்வதற்கும் பரிசுத்தம் மிகவும் ரொம்ப அவசியமாகும். பரிசுத்தம் உள்ள தேவன் சொப்பனங்கள் மூலமாகவும் தரிசனங்கள் மூலமாகவும் தன்னை வெளிப்படுத்தி கர்த்தர் உங்களோடு பேச வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தரை